12th ஸ்டாண்டர்ட் விடைத்தாள் நகல் கேட்டவங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான செய்தி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் வந்து ஜெராக்ஸ் காப்பி கேட்டு விண்ணப்பிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு 28/5/2024 செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பிற்பகல் 2 மணி முதல் நீங்கள் உங்கள் ஜெராக்ஸ் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா HSC செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2024 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோடு அப்படின்றத கிளிக் செஞ்சு அதில் உங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் பதிவு செய்து டவுன்லோட் செஞ்சுக்கணும் அப்படின்ற தகவல் தற்போது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் மறுமதிப்பீடு செய்யணும், இல்லை மறுகூட்டல் செய்யலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீடு செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதே இணையதளத்தில் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு ஒரு தலைப்பை கிளிக் செஞ்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலியாக இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும். அதை கொண்டு போய் 29/5/2024 புதன்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 1/6/2024 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கான டைமு. 29 மே 29 ஆரம்பித்து சனிக்கிழமை ஜூன் 1 நீங்கள் போய் அதை ஒப்படைக்கணும். நேரடியாக போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கான கட்டணம் இதில் அதை நீங்கள் என்ன பண்ணணும், டிடியாவெல்லாம் எடுக்கக்கூடாது, நேரடியாக பணமாகவே செலுத்த வேண்டும் அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4-5 மாவட்டம் 5 மாவட்டம் இருக்குது. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த 6 மாவட்டங்களில் மறுகூட்டல் விண்ணப்பிக்கிறதோ அல்லது மறுமதிப்பீடு செய்கிறதோ ரீவேல்யூவேஷன் கேட்குறதோ சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க. மற்றவங்களுக்கு வேறு இந்த 6 மாவட்டத்துக்கு மட்டும் முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குரிய கட்டணத் தொகையை பணமாகத்தான் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதற்கான கட்டணம்லாம் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மறுமதிப்பீடு கட்டணம் ஒவ்வொரு பாடத்திற்கும் ரூபாய் 505. ஸோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் வந்து திருப்பி ரீவேல்யூவேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் 505 ரூபாய் கட்டணும். 2 சப்ஜெக்டாக இருந்தால் அதை 2ஆல் பெருக்கிங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது மறுகூட்டல் அப்படின்னா உயிரியல் பாடத்துக்கு மட்டும் 305 ரூபாய், ஏனைய பாடங்களுக்கு ரூபாய் 205 அப்படின்னு சொல்லி நமக்கு தற்போதைய தகவல் வெளியாக இருக்குது. நாளைக்கு வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுற வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு அதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளியர் ஆகிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலிடான இன்ஃபர்மேஷனாக கருதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படலாம், அதனால் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.